வெல்கம் டு அஞ்சலிப்படி சேனல். இப்போ கடலை சட்னிக்கு வந்து பேன் வச்சுக்கோ, 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போடுங்க, நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். கடலை சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாவும் இருக்கும் டேஸ்ட். இது நல்லா படுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப் வெங்காயம், 2 பல் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு கம்மியாக தான் போடணும், வெங்காயம் கம்மியாக தான் போடணும். ரொம்ப ஃப்ளேவருக்காக தான் அது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 4 வரமிளகா போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் புளி போட்டுக்கோங்க. தக்காளி போடக்கூடாது, புளி தான் போடணும். இப்போ 1 கப் வந்து கடலை தோல் உரிச்சு வச்சுருக்கேன். நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா வதக்கணும். இப்போ தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா ரெடி, நல்லா வறுத்தாச்சு. இப்போ தட்டில் கொட்டி 2 நிமிஷத்துக்கு ஆற விடுங்க. நல்லா ஆற விட்டு அரைச்சா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்போ தான் கடலையும் நல்லா அரைப்படும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தாச்சு. இப்போ பேனில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டைலில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுது. கடுகு கடலைப்பருப்பு நல்லா வெடிக்கணும். நல்லா வெடிச்சிச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. தாளிப்புக்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம். இப்போ நல்லா தாளிச்சாச்சு. சட்னியோடு நல்லா கலந்து வச்சுட்டேன். தாளிப்போடு போட்டு கலந்து வச்சுருங்க. மேலே கருவேப்பிலை டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.